வெல்கம் பேக் டு அவர் சேனல் Info 366. இன்னைக்கு என்ன இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் அப்படின்னா, நேத்து வீடியோல ஈரானோட 2 முக்கிய ஆலைகளை வந்து அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து அட்டாக் பண்ணாங்க. பதிலுக்கு ஈரான் என்ன பண்ணாங்க, இதனால அண்டை நாடுகள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத ரொம்ப டீடைலா பேசியிருக்கோம். சோ ரீசன்ட் வீடியோவை நீங்க செக் பண்ணி பாருங்க. இப்போ அமெரிக்காவுக்கு எதிராக ஸ்பெயினோட பிரதமர் வந்து ஒரு முக்கியமான ஒரு அறிக்கை விட்டிருக்காரு. அதுக்கான காரணம் என்ன, ஈரான் வந்து நாங்க சொல்றதை கேட்கல அப்படின்னா ஈரானோட கார்க் தீவு தான் எங்களோட அடுத்த டார்கெட் அப்படின்னு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. ஈரானுக்கு வந்து அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் வந்து ஒரு பரிசு ஒன்று கொடுத்ததா அவர் வந்து சொன்னாரு. ஆனா அது என்ன பரிசு அப்படிங்கிறத சொல்லல. இப்போ அது என்ன பரிசு அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. அமெரிக்கா வந்து ஈரானை முடிச்சதுக்கு அப்புறமா கியூபாவை போய் அழிப்போம் அப்படின்னு வந்து சொன்னாரு. இப்போ கியூபாவுக்கு ரஷ்யா வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கான காரணம் என்ன, இது எல்லாத்த பத்தியும் தான் இந்த வீடியோல ரொம்ப டீடைலா பேச போறோம். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்களும் ஸ்பெயினோட பிரதமர் அவர்களும் ரொம்பவே நெருக்கமானவங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ரெண்டுமே வந்து நேட்டோ நாடுகளுக்கு இருக்கு. இப்போ அமெரிக்காவை யாராவது அட்டாக் பண்ண வர்றாங்க அப்படின்னா இந்த நேட்டோ நாடுகள் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனா இப்போ ஸ்பெயினோட பிரதமர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்களுக்கு எதிராக செயல்படுறாரு. அதுக்கான காரணம் என்னன்னா, இப்போ அமெரிக்காவோட போர் விமானங்கள் வந்து இஸ்ரேலுக்கு வந்து ஆயுதங்களை எடுத்துட்டு போறத வந்து இவங்களுக்கு பிடிக்கல. அதனால என்னோட ஏர் ஸ்பேஸ்ல வந்து நீ வந்து போகக்கூடாது அப்படின்னு சொல்லி ஸ்பெயினோட பிரதமர் வந்து சொல்றாரு. அதுக்கு முக்கியமான காரணமா இருக்குது, இஸ்ரேல் வந்து பாலஸ்தீனத்தை வந்து ரொம்பவே அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால அங்க இருக்க மக்கள் வந்து கொல்லப்பட்டு இருக்காங்க. அவங்களோட அடிப்படை வாழ்வாதாரமே வந்து அழிக்கப்பட்டு இருக்கு. இது வந்து சட்ட விரோதமானது, நீங்க பண்றது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெயினோட பிரதமர் வந்து சொல்லியிருக்காரு. சரி, ஓகே, இப்போ இஸ்ரேலுக்கும் அந்த பாலஸ்தீனத்துக்கும் என்னதான் பிரச்சனை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இந்த பிரச்சனை வந்து 75 வருஷமா நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கான மெயின் ரீசன் வந்து யாருக்கு இந்த நிலம் வந்து சொந்தம் அப்படிங்கிறது தான். பாலஸ்தீனம் என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து பல நூற்றாண்டுகளா நாங்க தான் இங்க இருக்கோம், இது எங்களோட பூர்வீகம், சோ இந்த இடம் எங்களுக்கு சொந்தம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இஸ்ரேல் அவங்க சைட்ல இருந்து 2ஆம் உலக போருக்கு அப்புறமா இதை வந்து எங்களுக்கான இடமா ஆயிருச்சு, சோ இது எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்காக அவங்களோட சண்டை வந்து ஆரம்பமாச்சு. இதுல பாலஸ்தீனத்தோட ஒரு அமைப்பு, அந்த அமைப்போட பேர் வந்து ஹமாஸ். அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா 2006 தேர்தலில் வந்து காசா அப்படிங்கிற அந்த பகுதியை வந்து ஆக்கிரமிக்கிறாங்க. பாலஸ்தீனத்துல 2 மெயினான இடங்கள் இருக்கு. ஒன்னு வந்து மேற்கு கரை அப்படின்னு சொல்லுவோம், இன்னொன்னு வந்து காசா. அந்த 2 இடங்கள், அதுல காசாவை தான் வந்து இப்போ ஹமாஸ் அப்படிங்கிற அமைப்பு வந்து ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்க. 2023ல ஹமாஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா இஸ்ரேல் மேல வந்து அட்டாக் பண்ணிட்டாங்க. இதனால கடுப்பான இஸ்ரேலோட பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு நாங்க வந்து அந்த ஹமாஸோட அமைப்பை அடிச்சு உடைப்போம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம காசாவுலயும் நாங்க வந்து போராட்டத்தை நடத்துவோம் அப்படின்னு வந்து சொன்னாங்க. அந்த போராட்டம் தான் இப்போ வந்து நடந்துகிட்டு இருக்கு. இவங்க நடத்துற இந்த போரால அங்க இருக்க அப்பாவி மக்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க தெரியுமா? இஸ்ரேல் அவங்களை எந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, அவங்களுக்கு குடிக்க தண்ணி இல்ல, சாப்பாடு இல்ல, மின்சாரம், எந்த ஒரு வசதியும் இல்லாம இஸ்ரேல் வந்து அவங்களை அவ்வளோ கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க இருக்க மக்கள், அப்பாவி மக்கள் இந்த போர்ல நிறைய பேர் வந்து இறந்து போயிருக்காங்க. இது வந்து ரொம்பவே சட்ட விரோதமானது அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ ஸ்பெயினோட பிரதமர் வந்து அமெரிக்காவோட போர் விமானங்கள் வந்து எங்களோட வான்வெளியில போறத நான் அனுமதிக்க முடியாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. இது ஒரு பக்கம் இருக்க, இப்போ அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, நான் சொல்றத வந்து ஈரான் கேட்கணும், அப்படி இல்லைன்னா ஈரானோட கார்க் தீவை என்னோட கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்றாரு. ஈரானோட அந்த கார்க் தீவு ஈரானோட இதயம் அப்படின்னு சொல்லலாம். 90% எண்ணெய் வளங்கள் அங்க இருந்து தான் வந்து மற்ற நாடுகளுக்கு எடுத்துட்டு போறாங்க. அதை அடிச்சு காலி பண்ணிட்டாங்க அப்படின்னா ஈரானோட பொருளாதார இழப்பு மட்டும் இல்ல, உலகத்துக்கே பெட்ரோல் டீசலோட விலை எல்லாமே அதிகமாயிரும். சோ நான் சொல்றத வந்து கேட்ட அப்படின்னா நீ வந்து ஒழுங்கா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா உன்னை நான் பிச்சை எடுக்க வைப்பேன் அப்படிங்கிற மாதிரி தான் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு. ஒரு பக்கம் இப்படி சொன்னாலும் இன்னொரு பக்கம் என்ன சொல்றாருன்னா, இதுக்கு முன்னாடி ட்ரம்ப் அவர்கள் வந்து ஈரான் எனக்கு ஒரு மிகப்பெரிய பரிசை கொடுத்தாங்க அப்படின்னு வந்து சொன்னாரு. அது என்ன பரிசு அப்படிங்கிறத இப்ப சொல்லியிருக்காரு. ஈரானுக்குள்ள அமெரிக்காவோட கப்பலா இருக்கட்டும், இல்ல அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ற கப்பலா இருக்கட்டும், எதுவுமே உள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஈரான் சொல்லியிருந்தாங்கல்ல. ஆனா அமெரிக்காவோட கப்பல்களுக்கு தான் அனுமதி இல்லை. ஆனா பாகிஸ்தானோட கொடியோட 10 கப்பல்கள் வந்து அமெரிக்காவுக்குள்ள வந்திருக்கு, இன்னும் 20 கப்பல் வந்துரும் அப்படின்னு சொல்லி அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் புதுசா ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்காங்க. ஈரானோட சபாநாயகரோட நல்ல ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு, எங்களுக்குள்ள அந்த பேச்சுவார்த்தையில முன்னேற்றமும் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாரு. ஒரு பக்கம் ஈரானோட கார்க் தீவை வந்து கண்ட்ரோல் பண்ணிடுவேன், அடிச்சு ஒழிச்சிருவேன் அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு பக்கம் ஈரான்ல இருந்து
பாகிஸ்தான் கொடியோட எங்களுக்கு எண்ணெய் கப்பல்கள் வந்து அமெரிக்காவுக்கு வருது அப்படின்னு சொல்றாரு. சோ இதுல எது உண்மை அப்படிங்கிறதே தெரியல. இவங்களுக்கு நடந்துகிட்டு இருக்க இந்த போருக்கு நடுவுல அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் ஈரானை முடிச்சுட்டு நான் அடுத்து வந்து கியூபாவை தான் வந்து அட்டாக் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கியூபா வந்து ஏற்கனவே வந்து சாப்பாட்டுக்கு வழி இல்லாம அவங்களோட பொருளாதாரமே ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கு. இதுக்கு முக்கியமான காரணம் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் தான். அமெரிக்காவுக்கும் கியூபாவுக்கும் என்ன பிரச்சனை அப்படிங்கிறத பத்தி ஒரு முழு வீடியோவா போடணும் அப்படின்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல எவ்வளவு பேர் கமெண்ட் பண்றீங்களோ அதை பொறுத்து அடுத்த வீடியோல கண்டிப்பா நான் அதை பத்தி பேசுறேன். இப்போ அமெரிக்காவுக்கும் கியூபாவுக்கும் பிரச்சனையா இருக்கா? இன்னொரு பக்கம் உக்ரைனும் ரஷ்யாவுக்கும் இடையில போர் போயிட்டு இருக்கு. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் வந்து வாயை வச்சுட்டும் சும்மா இருக்கிறது இல்ல, எல்லா நாட்டுக்கிட்டையுமே வந்துட்டு சண்டை போட்டுட்டு தான் இருக்காரு. அவர் ஈரான் மேல மட்டும் பொருளாதார தடை போடல, கியூபா ரஷ்யா எல்லாத்துலயுமே வந்து பொருளாதார தடை போட்டிருக்காங்க. இப்போ ரஷ்யா என்ன பண்ணிட்டாங்கன்னா கியூபாவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அமெரிக்காவில இருந்து கியூபா வந்து ஒரு 150 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கு. ஸோ ரஷ்யா இவங்க கூட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அமெரிக்கா நமக்கு எதிராக என்ன பண்றாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ கியூபால வந்துட்டு எந்த ஒரு வசதியுமே இல்லாம அவங்க இருக்காங்கல்ல, அதனால ரஷ்யா அவங்களுக்கு கச்சா எண்ணெயா இருக்கட்டும் இல்ல கோதுமை இந்த மாதிரி உணவுகளை எல்லாம் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க ரெண்டு பேருமே இப்போ எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படிங்கிற மாதிரி ஒரு உறவுல இருக்காங்க. இப்போ எல்லா நாடுகளுமே வந்து அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்களுக்கு எதிராக இருக்குது. ட்ரம்ப்புக்கு உண்மையிலேயே ரொம்ப ஒரு காண்டா இருக்கும். அடுத்து அவர் என்ன பண்ண போறாரு அப்படிங்கிறதே தெரியல. அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல தான் இருக்காரு. ஸ்பெயினோட பிரதமர் அவங்க வந்து ரொம்பவே நெருக்கமானவர் ட்ரம்ப் அவருக்கு. இப்போ அவரே வந்து ட்ரம்ப் அவருக்கு எதிராக செயல்பட்டு இருக்கிறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கார்த்தீவை அடிச்சு காலி பண்ணிருவேன் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு இன்னொரு பக்கம் ஈரானோட சபாநாயகரோட நல்ல ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு அப்படின்னு மாத்தி மாத்தி பேசுற ட்ரம்ப் அவர்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. எந்த ஒரு இன்ஃபர்மேஷனா இருந்தாலும் அதை 10 நிமிஷத்துல தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வேறொரு வீடியோல வேறொரு இன்ஃபர்மேஷன்ல திரும்பவும் சந்திக்கலாம்.